கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளை காண செய்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 38வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? இயேசு உயிர்த்தெழுந்து தம்மை சீஷர்களுக்கு காண்பிக்கும்போது அவர்கள் அவரை நம்பலை, விசுவாசிக்கலை. அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியலை. அந்த நேரத்தில் இயேசு அவர்களை பார்த்து 2 கொஸ்டின் கேட்குறார். ஒன்று, ஏன் கலங்குகிறீர்கள்? இன்னொன்று, ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இங்கே இவங்க இயேசுவை பார்த்து அதனுடைய 37வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து 3 நாளைக்கு முன்பே கூட இயேசுவோடு கூட இருந்தவங்க 3 நாளைக்குள்ளே எல்லாவற்றையும் மறந்து விட்டாங்க. இயேசு சொன்னார், நான் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் நான் உயிர் தெழுவேன் என்று சொன்னதை கூட 3 நாட்களுக்குள்ளாக மறந்து விட்டாங்க. இப்போது இயேசுவே கூட வருகிறார். அந்த சம்பவங்கள் 1வது வசனத்தில் இருந்து நீங்கள் கீழே வாசித்தீங்கன்னா எல்லாம் தெரியும், நன்கு தெரிந்த வசனங்கள். அப்போது எம்மாவூருக்கு சீஷர்கள் போகிறாங்க. அப்போ கூடயே இயேசு வாரார், நடந்து பேசி வாரார். ஆனாலும் அவர்களுக்கு இது இயேசு என்று தெரியலை. நீங்கள் புத்தி இல்லாத மந்த இருதயமாக இருக்கிறீங்களே, இயேசு இப்படி பாடுபட வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார். ஆனால் அவர்களுக்கு அதிலே நம்பிக்கை வரவில்லை. இதுதான் இயேசு என்று அவங்களுக்கு நம்ப முடியல. அந்த நேரத்தில் இவங்க போக வேண்டிய ஊருக்கு சமீபமாக வந்தாங்க. அப்போது இயேசு சற்று அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார் என்று காண்பித்தார். கொஞ்சம் தள்ளி இவங்களை விட்டு கொஞ்சம் தூரம் போகிறவர் மாதிரி இயேசு நின்றார். உடனே இவங்க கூப்பிட்றாங்க இயேசுவை. அதனுடைய 29வது வசனம், நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். ஆமென், அல்லேலூயா. இப்போ இயேசுவை ஒரு அந்நியனை போல் இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ தெரியல இவங்களுக்கு. இயேசுவும் இவர்களுடைய பேச்சை கேட்டு சரி தங்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன தான் நடக்க போகுதுன்னு கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவங்க கூட போனார். போய் பந்தி இருக்கும்போது அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். அப்போது அவங்க சொல்லிக்கொள்கிறாங்க, நம்ம வழியில் நம்மோட பேசி கொண்டு வந்தாரே வேத வாக்கியங்களை, அப்படி பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அப்போது சொல்கிறாங்க. அப்போது பேசிக்கொண்டு வரும்போது அவங்களுக்கு புரியல. இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் கூட நம்ம அநேக நேரம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறதே கூட நம்ம தெரியாதபடிக்கு கலங்குகிறோம். அல்லேலூயா. கலங்குகிறோம், தவிக்கிறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை வருகிறது. அநேக நேரங்களில் இந்த சீஷர்களை போல நாமும் சந்தேகப்படுகிறோம். கூட இருக்கிறவர், கூட பயணிக்கிறவர், நம்மோடு கூட நடக்கிறவர் கர்த்தர் என்பதை அறியாமல் நம்ம பல நேரங்களில் சந்தேகப்படுகிறது உண்மைதான். வாழ்க்கையில் கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், பிரயாசங்கள் வரும்போது நம்ம சந்தேகப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். பல நேரங்களில் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அப்பத்தை பிட்டு கொடுத்த போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் வேத வசனங்களை சொல்லி கொண்டு வந்த போது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆனாலும் கர்த்தர் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியலை. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்முடைய கண்கள் சில நேரங்களில் மறைக்கப்பட்டிருக்கிறது. பல சூழ்நிலைகளில் நம்முடைய கண்கள் கர்த்தரை பார்க்க முடியாதபடிக்கு, அவரை சரியான விதத்திலே அறிந்து கொள்ளாதபடிக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி சந்தேகம், பல நேரங்களில் சந்தேகம். இந்த காரியத்தை நான் செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது போகலாமா, போகக்கூடாதா, இப்படி பல சந்தேகங்கள். சில நேரங்களில் கர்த்தர் தான் நம்ம கூட இருந்து நம்மோடு பேசி இந்த காரியத்தை செய்யலாம்,
இந்த வழி போகலாம், இதுதான், இதை இப்படி செய், இதை இப்படி செய் என்று கர்த்தர் அநேக காரியங்களை நம்ம கூட பேசும்போது கூட நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியலை. கர்த்தரா இல்லை நம்ம மனசு தான் சொல்லுதா? சில நேரங்களில் எந்த டிசிஷனுமே எடுக்க முடியாதபடிக்கு தடுமாறி இருக்கிற நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். அவர் நம்ம கூட தான் இருப்பார். நம்ம நடந்தாலும், நம்ம படுத்திருந்தாலும், பயணித்தாலும், உட்கார்ந்திருந்தாலும், எழும்பினாலும் எல்லா நேரங்களிலும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆகவே நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை, நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் நமக்கு என்ன போதிக்கிறாரோ அல்லேலூயா அதன்படி நாம் செய்ய பழக வேண்டும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஒரு வார்த்தையை தந்து கர்த்தர் பேசுவார். அங்கே அப்பம் பிற்கப்பட்ட போது கண்கள் திறக்கப்பட்டது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை மூலமாக நம்முடைய மறைக்கப்பட்ட அனுபவங்கள் திறக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறதோ, இது கர்த்தர், இது கிறிஸ்து என்று அறிய முடியாதபடிக்கு எதெல்லாம் நம்மளை மறக்க வைத்திருக்கிறதோ, நம்மளை மறந்து போய், இங்கு சீஷர்கள் 3 நாளைக்குள்ளே மறந்து போனாங்க. 3 நாளைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இது அவர் தானா, அவருடைய பேச்சு தானா, அவர் நம்மிடத்தில் பேசுகிறது தானா, கர்த்தருடைய வார்த்தை தானா என்று சில நேரங்களில் புரிந்து கொள்ளாதபடி நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தால் அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஏதோ ஒரு வழியில் அவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். அந்த வார்த்தை கிடைக்கும் போது அந்த வார்த்தையை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு நாம் அதன்படி செய்யும்போது நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளையை விட்டு கர்த்தர் மாறி போகிறவர் அல்ல. அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். ஆனால் போகலை. அவங்க பார்வைக்கு ஏதோ கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு. ஆனால் இவங்க கூப்பிட்றாங்க, வழிபோக்கனை போல் கூப்பிட்றாங்க, எங்கள் கூட வந்து தங்கிருங்க. அதற்கும் கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம எப்படி அவரை பார்க்குறோம்? ஒரு வழிபோக்கனை போல் பார்க்குறோமா, இல்லை நமக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்துவாக நாம் பார்க்கிறோமா? ஹல்லேலூயா. நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஒரு வழிபோக்கனாக பார்த்தால் அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்படுவார். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், நம்மோடு கூட அவர் தங்கி இருப்பார். தங்கியிருந்து தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்து, ஆமென், நம்முடைய இருதயத்திலே அவர் வாசமாயிருந்து அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து நம்மை தெளிவுண்டாக்குவார். நம்முடைய கண்களை திறந்து நான் தான் கிறிஸ்து என்று சீஷர்கள் அறிந்தது போல நம்மோடு கூட கர்த்தர் இடைபடுவார், பேசுவார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள், நாம் நடக்க வேண்டிய வழிகள், நாம் போக வேண்டிய பாதைகள், நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்புவார். ஆமென். நாம் கலங்கவும் வேண்டாம், சந்தேகப்படவும் வேண்டாம். இந்த காலை வேளையில் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பார்த்து கேட்குற 2 கேள்வி. ஏன் கலங்குகிறாய்? ஏன் சந்தேகப்படுகிறாய்? ஏன் உனக்கு கலக்கம்? ஏன் சந்தேகப்படுகிறேன்? நான் தான் உன்கிட்ட பேசுகிறது, நான் தான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை அனுப்புனது நான் தான். அதை அப்படியே ஏற்றுக்கொள். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியே அந்த வார்த்தையை பிடித்துக்கொள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அப்படியே உட்கொள்ளும் போது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நமக்கு பாதைகள் வெளிப்படும். அல்லேலூயா. நமக்கான பாதைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். ஆமென். நான் தான் உன் கூட இருக்கிறேன், நான் தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, நான் தான் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் சந்தேகப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த வசனத்தின் அடிப்படையில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு எங்கேயும் போகலை, அவர் எந்த இடத்துக்கும் போகலை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், வேதனை, போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் சூழ்நிலையில் இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், இல்லை மனதில் துக்கத்தோடு இருந்தாலும், எப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும், சஞ்சலத்தில் இருந்தாலும், அதே நேரத்தில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமென். அவர் தமது வார்த்தையை உங்களுக்கு தந்து உங்களை அவர் நம்பிக்கை ஊட்டுகிறார். இந்த காலை வேளையில் நான் தான், பயப்படாதேயுங்கள். ஆமென். அல்லேலூயா. சந்தேகப்படாதுங்க, கலங்காதுங்க, கர்த்தரை நம்புங்க. அவர் நித்திய கன்மலையாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனத்திலே, கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், அவர் நித்திய கன்மலையாக இருக்கிறார். நித்தியம். அல்லேலூயா. ஒரு எட்டர்னல், முடிவில்லாத தெய்வம். அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. சந்தேகப்படாமல் கர்த்தரை நம்புங்கள், கலங்காமல் கர்த்தரை நம்புங்கள்.
உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதங்களை செய்வார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே கலக்கத்தோடு சந்தேகத்தோடு இருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் வெளிப்படட்டும். ஆண்டவரே, எந்த காரியத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் டிசிஷன் எடுக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே தயங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே அந்த காரியத்தில் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கர்த்தர் பேசுவீராக. கலக்கத்தோடு நடுக்கத்தோடு பயத்தோடு ஆண்டவரே அப்பா, இது கர்த்தர் பேசுகிறது தானா, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி சந்தேகங்களை கர்த்தர் மாற்றுவீராக. அப்பா, கலக்கங்கள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும், தேவ சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே, சீஷர்களுக்கு அன்றைக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டானது போல இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஒவ்வொரு வீடுகளிலும் பிரவேசித்து ஆண்டவரே ஒவ்வொருடைய கலக்கங்களையும் ஒவ்வொருடைய சந்தேகங்களையும் நீக்கி பெரிய ஆசீர்வாதத்தை நன்மையும் கட்டளையிடுவீராக. ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெருகட்டும் அப்பா, வெளிப்படட்டும். ஆண்டவரே, மறைக்கப்பட்ட கண்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையிலே ஆண்டவரே கிறிஸ்துவை காணட்டும். உங்கள் அன்பு ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படட்டும். அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.